டூடு டிவி. ஹரிப்பூர் கிராமத்துல மூடி வச்சிருந்த அந்த மாளிகை இன்னைக்கு மறுபடியும் திறக்கப்படுது. பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாளிகைய ஒரு புது ஆள் வாங்கியிருக்கான். ரோஹித் அப்புறம் அவனுடைய மனைவி ஸ்வேதா இங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த சுனிலும் ஷியாமும் அவங்கள பார்க்க வந்தாங்க. அட என்ன இது, இந்த வீட்டை நீங்க எப்படி வாங்குனீங்க? இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்ப இங்க வந்தீங்களோ அப்பல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு இங்கிருந்து நீங்க போயிருங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்கள அந்த பேய் கொன்னுருச்சு தெரியுமா? இங்க பாருங்க, நான் இதையெல்லாம் நம்பவே மாட்டேன். சே, இந்த பேய் பிசாச்செல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருக்கும் தம்பி, கண்டிப்பா இருக்கும். இந்த மென்ஷன் அதோடு தான், அதனால தான் இங்க யாரையும் அது வரவிடாது. இதெல்லாம் டீலருக்கு தெரியும். ஆனாலும் உங்களை முட்டாளாக்கி இந்த மென்ஷனை அந்த டீலர் உங்களுக்கு வித்திருக்கான். முட்டாள்தனமா நீங்க தான் பேசுறீங்க. நான் பேய் இருக்குன்னு நம்ப மாட்டேன். ஒரு வேளை இருந்தாலும் கூட அதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? இப்போ எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஃபர்னிச்சர் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம். தயவு செஞ்சு நீங்க போனா நல்லா இருக்கும். ஷாம் தம்பி, நீயாவே சாகிறதுக்கு விருப்பப்பட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? சொல்றத சொல்லிட்டேன். ரோஹித் அவனுடைய மனைவி ஸ்வேதா பொண்ணு காவ்யா கூட எந்த மாளிகையில வாழ வந்தாலும் அந்த மாளிகையில ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பயத்தினால பல வருஷமா அந்த மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுங்கள்ல கூட யாரும் வாழ்றதில்ல, அதுவும் காலியா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாளிகையை சில பேர் வாங்கினாங்க, ஆனா வாங்கினவங்க யாரும் உயிரோட இல்ல. பல வருஷமா அந்த மாளிகை மூடிதான் இருந்துச்சு. ஆனா அந்த பேய் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்ததே இல்ல. ஆனா மாளிகையில வாழ்றவங்கள அது சும்மாவும் விட்டதில்ல. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அந்த மாளிகையில ரோஹித் ஸ்வேதா 2 பேரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காவ்யா தூங்கிக்கிட்டு இருந்தா. நாம இந்த மாளிகையை வாங்கினது சரியா தப்பா ரோஹித்? ஒருவேளை இந்த மாளிகையை பத்தி மத்தவங்க சொல்றது உண்மையா இருந்தா? நீயும் என்ன பேசுற? இந்த கிராமத்து ஜனங்க பைத்திய மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேயெல்லாம் இருக்குமா? கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசுறாங்க. இந்த காலகட்டத்திலயும் பேயெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சீரியஸ்லி? அப்படி சொல்லி ரோஹித் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு ரோஹித்தோட சிரிப்பு கூடவே ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் அங்க பயங்கரமா கேட்டுச்சு. அவங்க அதை கவனிச்சாங்க. அவங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு ஒரு பயங்கரமான பேய். நீ என்ன சொன்ன? பேய் அப்படிங்கிறது முட்டாள்களோட வார்த்தையா? பேய் இருக்கவே இருக்காதா? அப்படின்னா என்ன பார், நான் தான் பேய். பயப்படாத, நீ தான் பேய பார்த்தா பயப்பட மாட்டியே. இது என்னோட மாளிகை, எல்லாருக்கும் இது தெரியும். ஆனா நீ இங்க எப்படி வந்த? சரி, வந்ததுதான் வந்துட்ட. எனக்காக ஒரு வேலை செய். என்னை இந்த மாளிகையை விட்டு வெளியே கூட்டிட்டு போ. இந்த மாளிகையில என்னுடைய ஆன்மா அடைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் தனியா இங்கிருந்து போனேன்னா என்னால திரும்ப வர முடியாது. ஒரு ஆள் என்னை வெளியே கூட்டிட்டு போய் மறுபடியும் இதே இடத்துக்கு வரணும். இப்போ இத நீதான் செய்யணும். அப்படியெல்லாம் உனக்கு நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நீ ஒருவேளை அப்படி செய்யலன்னா உன்னோட பொண்ணு செத்து போயிடுவா. ஏன்னா இப்ப அவ என்கிட்டதான் இருக்கா. அவ உனக்கு திரும்பி கிடைக்கணும்னா என்னுடைய பசியை நீ போக்கணும்.
காவ்யா எங்க இருக்கா? காவ்யா! உடனே ஸ்வேதா மேல ஓடினா குழந்தை தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு. ஆனா அந்த இடத்துல காவ்யா இல்ல. ரோஹித், நம்ம பொண்ணு ரூம்ல இல்ல. நான் உன்னோட எல்லா பேச்சும் கேட்கிறேன். தயவு செஞ்சு என்னோட குழந்தைய மட்டும் ஒன்றும் பண்ணிடாத. அடுத்த நாள் ரோஹித் அந்த பேய் கூட மாளிகையை விட்டு வெளியே வந்தான். அந்த பேய் ரோஹித்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பேய் ரோஹித்தை ஒரு இடத்துல நிக்க சொல்லுச்சு. அங்க ஜனங்களோட கூட்டம் அதிகமா இருந்துச்சு. இதுதான் சரியான இடம். இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு இங்க நிறைய இறை கிடைக்கும். அந்த ஆள் முதல்ல அவனை பிடிக்கிற. 5-6 பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாருடைய உடம்பும் செதறி கிடந்துச்சு. இதுக்கப்புறம் இது தினமும் நடக்க ஆரம்பிச்சது. தினமும் அந்த பேய் ரோஹித் கூட போய் ஒரு இடத்துல அவனை நிக்க சொல்லிட்டு அவனை தாண்டி போய் அங்க இருக்கிற நிறைய பேருங்களை தன்னுடைய இரையா மாத்திடும். அதுக்கப்புறம் மாளிகைக்கு வந்துடும். யாருக்கும் எதுவும் புரியல. நான் பண்றதெல்லாம் தப்புதான். ஆனா என்னோட பொண்ணு அந்த பேய் கொன்னுருமே. நான் எதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆனா என்ன பண்றது? இங்க யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. ஏன் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. ரோஹித் ரொம்ப கவலையா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய பார்வையில ஒரு சாமியார் பட்டாரு. சோகமா இருக்கியா? என்ன கொண்டு வந்த, என்ன போச்சு? பேய் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கா? உன் மேல ஒரு பேயோட கண் இருக்கு. அந்த பேயோட வாசத்தால தான் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பேய்க்கு கண்டிப்பா அழிவு உண்டாகும். சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எல்லா பேய்களுக்கு மேல ஒரு கண் வச்சிருப்பேன். பேய், பிசாச்சு, சூனியக்காரி எல்லாத்தையும் என்னால நாசமாக்க முடியும். சாமி, எனக்கு உதவி பண்ணுங்க. என் கூடவே என்னோட மேன்ஷனுக்கு வாங்க. அந்த பேய்கிட்ட என்னோட குழந்தை இருக்கு. நீ ஒன்னும் கவலையே படாத. நான் இருக்கல, யாருக்கும் ஒன்னும் ஆகாது. ரோஹித் அப்புறம் சாமியார் மாளிகைக்கு வந்தாங்க. நீ ஏன் இப்படி செஞ்ச? சாமியாரை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இதுக்கப்புறம் யாரை இரையாக்குறனோ இல்லையோ உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். உன்னுடைய பொண்ணையும் சேர்த்துதான். இங்க உன்னோட பருப்பெல்லாம் வேகவே வேகாது. இப்போ நீ சாக போற. உன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. அவங்களால என்னை எதுவும் செய்ய முடியல. அப்படி சொல்லி அந்த பேய் வேகமா அந்த சாமியாரை தாக்குச்சு. சாமியார் உடனே கீழே விழுந்துட்டாரு. பேய் சிரிக்க ஆரம்பிச்சது. இப்பவும் நேரம் இருக்கு உனக்கு. இங்கிருந்து போயிடு. என்னை யாராலையும் கொல்ல முடியாது. பல வருஷங்களா இந்த பேய் பிசாசால என்ன தொடக்கூட முடியல. அதனால எனக்கு தெரியும், இந்த மேன்ஷனோட பெரிய பெரிய விளக்குல தான் உன்னோட சக்தி இருக்கு. அது தெரியும். பேய் எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே சாமியார் அங்கிருந்த பெரிய அலங்கார விளக்க தாக்குனாரு. உடனே அந்த அலங்கார விளக்கு மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. டாய், எதுக்குடா இப்படி செஞ்ச? எதுக்காகடா இப்படி செஞ்ச? அந்த பேயோட உடம்பு நெருப்புல எரிஞ்சு அழிஞ்சு போச்சு. சாமி, என்னோட பொண்ணு. கவலைப்படாதீங்க. கடைசியா நீங்க அந்த பொண்ணை எங்க பாத்தீங்களோ அங்கதான் இருப்பா. ஸ்வேதா, ரோஹித் 2 பேரும் வேகமா குழந்தையோட ரூமுக்கு போனாங்க. அங்க குழந்தை சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாமியாருக்கு நன்றி சொன்னாங்க. இப்போ அந்த மாளிகை பயத்துல இருந்து விடுபட்டுருச்சு. ராஜ்பூர் கிராமம் ஒரு ஆறுக்கு பக்கத்துல இருந்ததுனால அங்க இருக்கிறவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது, அப்புறம் விவசாயம். அன்னைக்கு ராமு ஏதோ ஒரு வேலைய நகரத்துக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்தான். திரும்பி வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராமு நடந்துகிட்டே அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான்.
அப்போ திடீர்னு ஒரு உருவம் அவன் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடுச்சு. ராஜ்பூர் கிராம மக்கள் யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அவங்க ரத்தத்தை குடிச்சிருவேன். நான் என்ன பண்ணேன் உன்னை? என்னை விடு. என் குழந்தைங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க. வாயமோடு. கொஞ்ச நேரத்துல ராமுவோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுது. அப்போ ராமுவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பன்வாரி அந்த பக்கம் வந்தான். பன்வாரி பன்வாரி வீட்டுக்கு ஓடு. அவன் யாரையும் விட மாட்டான். கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லு, யாரும் மாலை நேரத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராமுவோட கழுத்து ஒரு பக்கமா சாஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த பாட்டை நிறுத்துங்க. ராமு யாரோ கொன்னுட்டாங்க. அவன் யாரும் மாலை நேரத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னான். எப்படியோ அந்த பொண்ணோட கல்யாணத்தை பகல்லையே முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நாள் ஒரு மீனவன் மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு மீன் வச்சிருந்த அந்த கூடையோட எடை அதிகமாச்சு. அப்போ அவன் அந்த கூடையை பார்க்கலான்னு மேல இருந்து கீழே இறக்குனான். அப்போ மீன் சாப்பிட்றதா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ உன்னையே நான் அந்த மீன் மாதிரி சாப்பிட போறேன். 1 மணி நேரத்துல முடிச்சிருவேன். அவன் பயத்துல நடுங்கினான். ஐயோ கடவுளே! அவன் வேகமா ஓடி தப்பிக்க பார்த்தான். ஆனா அந்த பயங்கரமான பூதம் அவனோட கழுத்தை கடிச்சு எல்லா ரத்தத்தையுமே குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது வேலையா வெளியூர் போயிருக்கிறவங்க வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல்லையே தங்கிடுவாங்க. அன்னைக்கு கிஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலைக்கு லீவ் போட்டு ஊருக்கு வரலான் இருந்தான். அப்பா அர்ஜுன் சிங் ஃபோன் பண்ணாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, பகல்ல வா, ராத்திரி ஆயிடுச்சு. டவுன்ல ஏதாவது ஒரு விடுதியில தங்கிட்டு வா. இப்பெல்லாம் சாயங்கால நேரத்துல பிசாசு ஒன்று கிராமத்துல சுத்துது. ஏற்கனவே சௌத்ரியோட வேலையாட்களையும் மீனவர்களையும் கொன்னுடுச்சு. போலீஸால இன்னும் ஏதும் கண்டுபிடிக்க முடியல. அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவேன். ரிலாக்ஸ். கிஷன் வந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டா வந்துச்சு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. யாராவது விடுதலை தங்கி இருக்கிறப்போ திருடிட்டா என்ன பண்றது? பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகுமே. அவன் அங்கிருந்த ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து கிராம தலைவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அவங்க எடுக்கல. கிஷன் புலம்புனா. அப்பா கிட்ட எத்தனை தடவை சொல்றது, வீட்டுல ஒரு போனை வைங்கன்னு. இந்த முறை நானே வைக்கிறேன். அவன் பஸ்ல கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துல இறங்குனதும் அவன் அமைதியான வழியில நடக்க ஆரம்பிச்சான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா அமைதியா இருந்துச்சு. அவன் அவனோட பேகை கையில பிடிச்சு நடந்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்துல பின்னாடி ஏதோ மிருகம் வர மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்ப அவன் திடீர்னு அங்கேயே நின்னுட்டான். இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டையே கிடைச்சிருக்கு. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவு. கிஷன் பயத்துல ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த பூதம் தன்னுடைய நீளமான கையை நீட்டி அவனை பிடிச்சிருச்சு. அந்த பூதம் அவன் கழுத்தை கடிச்சு எல்லா ரத்தத்தையும் குடிச்சு அவனுடைய உடம்ப அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. என்னங்க, விடிஞ்சிருச்சு. கிஷன் இப்ப வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க அவன் வரானான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அதுக்குள்ள நான் அவனுக்கு பிடிச்ச இனிப்பை செஞ்சு வைக்கிறேன். அட, ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க? அவன் வீட்டுக்கு தானே வாரான். இன்னும் அவங்க 2 பேரும் பேசி முடிக்கல. அதுக்குள்ள ஐயா சீக்கிரம் வாங்க, நம்ம கிசான் தம்பி நேத்து நைட்டு வந்திருக்காங்க. அந்த பிசாசு அவனை கொன்னுடுச்சு. எல்லாரும் வேகமா ஓடினாங்க. அவனுடைய பேக் ஒரு பக்கத்துல விழுந்திருந்துச்சு. அப்புறம் கிஷன் இறந்து போய் வழியிலேயே விழுந்து கிடந்தான். கிராமத்துல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பேரோட கழுத்துலயும் பல்லு பதிஞ்ச அடையாளம் இருந்த மாதிரி இப்போ கிஷனோட கழுத்துலயும் அதே பல்லோட அடையாளம் இருந்துச்சு. கிஷனோட அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஆனதுல அவங்களுடைய சுயநினைவை இழந்துட்டாங்க. மகனே, நான் உன்னை ராத்திரி தானடா வர சொன்னேன்.
நீ கேட்கலையே. ராஜ்பூர் கிராமத்தோட தலைவருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதும் அவரு உடனே அர்ஜுன் சிங்க துக்கம் விசாரிக்க வந்தாரு. பொறுமையாரு, போலீஸ் விசாரிப்பாங்க. முதல்ல இதை யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பையனே இறந்து போயிட்டான். நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்து மக்களுக்காக நான் ஏதாவது பண்ண போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு. கிஷனோட ஈமச்சடங்கு முடிஞ்சதும் அவங்க தலைவர் வீட்டுக்கு போனாங்க. தாவு சார், இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆட்களோட காவல் காக்க போறேன். எனக்கு உங்க காவலாளி ஒருத்தனும் ஒரு பயில்வானும் வேணும். தாராளமா என் துப்பாக்கியை கூட எடுத்துக்கங்க. எல்லாரும் நைட்டு வேட்டைக்கு தயாரானாங்க. இருட்டானதும் அவங்க எல்லாரும் ஒரு மரத்துல ஏறி அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு ரொம்ப இருட்டானதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கதவை மூடிட்டாங்க. நைட்டு 9 மணி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய மிருகம் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது மிருகம் இல்லை, அது ஒரு பூதம். அது பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்க இங்கன்னு பார்த்துட்டு அது கிராமத்தை நோக்கி போச்சு. அது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிராமத்துல இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது. ஒருத்தரைய விட மாட்டேன். எல்லா பேரையுமே பழிவாகிடுவேன். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு பூதம்னு. காலையில விடிகிற வரைக்கும் எல்லாரும் மரத்திலேயே உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் கீழே இறங்குனதும், நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? அது ஒரு பிசாசு தான், மனுஷன் இல்ல. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற என் நண்பன் கிருதாரிலால பார்க்க போறேன். நாளைக்கு காலையில தான் வருவேன். என் மனைவி கிட்ட சொல்லிடுங்க. ஆனா இந்த பிசாசு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எல்லாரும் கவனமா இருக்கணும். வேற என்ன செய்ய முடியும்? அர்ஜுன் சிங் அவருடைய நண்பன் கிர்தாலி லால் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. நம்ம கிராமத்துல பக்கத்துல ஒரு மடத்துல ஒரு மந்திரவாதி இருக்காரு. எப்பேற்பட்ட பேய் பிசாசு எல்லாமே அவர் ஓட்டி இருப்பாரு. ஆனா அவரை ராத்திரி தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நீ இங்க ரெஸ்ட் எடு. ராத்திரி அவரை பார்க்க போலாம். நைட்டு 2 பேரும் அந்த மந்திரவாதியை பார்க்க போனாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ராத்திரி உங்களுக்கு என்ன வேலை? சுவாமி, எங்களுக்கு அந்த பிசாசு கிட்ட இருந்து விடுதலை வேணும். அது என் பையனை இறக்கமே இல்லாம கொன்னுடுச்சு. உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டு இருக்கோம். நீங்க உங்க கிராமத்துக்காரங்களை கவனமா இருக்க சொல்லணும். யாரும் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் நாளைக்கு காலையில வந்துருவேன். மந்திரவாதி ஒரு சீட்டை கொடுத்தாரு. இந்த சாமானெல்லாம் வச்சுக்கங்க. அர்ஜுன் சிங் மறுபடியும் தன்னுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் விடிஞ்சதும் அவர் அவருடைய கிராமத்துக்கு போனாரு. அர்ஜுன் சிங் வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட, நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அடுத்த நாள் காலையில மந்திரவாதி அங்க வந்து அதே மரத்துக்கு கீழே உட்காந்து ரொம்ப சத்தமா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக. ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக. ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக. ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக. இந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோண்டுங்க. இங்க இந்த மண்ணு கொஞ்சம் ஈரமா இருக்கு. அர்ஜுன் சிங் தரையை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ, சுவாமி, இங்க பாருங்க, ஒரு எலும்பு துண்டு இருக்கு. போதும் போதும், கிடைச்சிருச்சு. மந்திரவாதி அந்த எலும்பை எடுத்து கமண்டலத்துல இருக்கிற தண்ணிய அது மேல ஊத்தி ஒரு கருப்பு கயிறால அதை கட்டிட்டாரு. பக்கத்திலேயே ஹோம குண்டத்தை எரிய வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ ஏதோ ஒரு மிருகம் நடந்து வர சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. சுவாமி, அது வந்துருச்சு. இதத்தான் எதிர்பார்த்தேன். எதுக்கு என்ன கட்டின? என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. யாரு நீ? சகோதரி கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை செஞ்சு என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என் பொண்டாட்டி மேல ஒரு கட்டு. சௌதரியோட எல்லா கணக்கு வழக்குகளையும் புக்குகளையும் நான் தான் பார்ப்பேன். அவருக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆனா இந்த கிராமத்து ஜனங்க சௌதரி கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி
என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்கிட்ட வீடும் இல்ல. நான் என் பொண்டாட்டியோட இந்த மரத்தடிக்கு கீழே தான் வாழ ஆரம்பிச்சேன். கிராமத்து ஜனங்க என்ன கிராமத்தை விட்டு வெளியே துரத்த பார்த்தாங்க. நான் என்ன நிரபராதி நிரூபிக்காம எப்படி வெளியே போக முடியும்? அதனாலதான் ஒரு நாள் இந்த கிராமத்து ஜனங்க இரவு என் வீட்டை கொளுத்திட்டாங்க. அதுல நாங்க செத்தே போயிட்டோம். எங்களோட உடம்பெல்லாம் எரிஞ்சு இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த எலும்பு கூடுகளை புதைச்சாங்க. நீ எல்லாத்தையும் கொல்லுவியா? நீ இங்கிருந்து போறதுதான் சரி. மந்திரவாதி மந்திரத்தை சொல்லி அந்த எலும்பை நெருப்புல போட போகும்போது என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆனா மந்திரவாதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த எலும்ப ஓமகுண்டத்துல போட்டுட்டாரு. பகல் நேரத்திலேயே திடீர்னு இருட்டாயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு சூறாவளி வந்து அந்த பூதத்தை ஆகாயத்தை நோக்கி கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அங்க சூழ்நிலை சரியா போச்சு. அர்ஜுன் சிங், உங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க, இனிமே அவங்க பயம் இல்லாம சுத்தலாம். அந்த கெட்ட ஆத்மா போயிருச்சு. பூனம் और विवेक अपनी कुल देवी की போய் पूजा கடவுளை करके लौटे வழிபட்டுட்டு थे। வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அவங்க பூஜா में வழிபாட்டுலயே ज्यादा समय நிறைய लग நேரம் गया। செலவு பண்ணிட்டாங்க. அதனால लौटने அவங்க में லேட்டா रात வீட்டுக்கு போனாங்க. अपनी அவங்க कार थी அவங்களோட तो சொந்த चाल கார்ல और பயணம் जाने பண்ணாங்க. सही होगा। அதுதான் நல்லதும் கூட. दरअसल ஏன்னா पूनम का 8वां பூனம் महीना 8 चल रहा மாதம் था। கர்ப்பமா இருந்தாங்க. सास की பூனமோட पहली மாமியாரை பொறுத்த வரைக்கும் डिलीवरी से पहले ஒரு குழந்தை एक बार பிறக்கிறதுக்கு कुल முன்னாடி देवी की தங்களோட पूजा கடவுளை करना வழிபடுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. छुट्टी का दिन இன்னைக்கு देखकर விடுமுறை दोनों நாளா आगे के இருந்ததால पूजा करने। 2 பேரும் கோவிலுக்கு வழிபட गांव से வந்திருக்காங்க. थोड़ी ही दूर அவங்க आए थे। வழிபட்டுட்டு திரும்ப அவங்க கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது मौसम ने கிளைமேட் मार சேஞ்ச் ஆக दिया। ஆரம்பிச்சிருக்கு. आंधी இடிக்க तूफान आने ஆரம்பிச்சிருச்சு. लगा और மழை बारिश பொழியவும் होने लगी। ஆரம்பிச்சிருச்சு. विवेक गाड़ी வேகமா तेज கார் चलाने ஓட்டுறாரு. लगा। विवेक थोड़ा धीरे चलाओ। கவலைப்படாத, Don't worry, நான் कुछ नहीं இருக்கேன்ல, होने दूंगा तुम्हें। ஒண்ணும் ஆகாது. और मेरे बच्चे को நம்ம उससे भी குழந்தையும் कुछ नहीं। சேஃபா இருக்கும். ரிலாக்ஸ். Relax। இன்னும் तभी காருக்கு एक கீழே पत्थर गाड़ी அடிக்குது. के नीचे आता है விவேகால காரை और பேலன்ஸ் பண்ண उन्हें முடியல. बहुत जोर का झटका लगता है। அந்த சமயத்துல பூனம் को பூனம்க்கு दर्द होने लगता வலி है। வர ஆரம்பிக்குது. मैं बोल रही थी ना धीरे चलाओ। अब देखो दर्द शुरू हो गया। நான் बस இன்னும் एक கொஞ்ச घंटे में நேரத்துல शर्म हो जाएगा। அது வரைக்கும் Please பொறுத்துக்கோ. ஐயோ என்னால தாங்க முடியாது. आसपास सही जगह देखकर कार को रोक दो। விவேக் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் வீதியிலே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு கார் ஓட்டிட்டு போறாரு. அப்புறம் காட்டுக்கு நடுவுல ஒரு கிராமத்தை பார்க்கறாரு. அந்த கிராமம் இருக்கிற பக்கமா பார்த்து காரை திருப்பி அங்க ஓட்டிட்டு போறாரு. ஒரு வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத வெளியில இருந்து பார்க்கறாரு. அது அவருக்கு ரொம்ப தைரியத்தை தருது. பூனம், உனக்கு ஒன்றும் ஆகாது. பூனம் வலி தாங்க முடியாம கத்துறாங்க. பூனமோட குரல் கேட்டு அந்த வீட்ல இருந்து வயசான ஒருத்தங்க வெளியே வராங்க. என்ன ஆச்சு மகனே? பாட்டி, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என் ஒய்ஃபுக்கு 8 மாசம் வலியில துடிக்கிறாங்க. இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? இங்க நாங்க பிரசவம் எல்லாம் பாப்போம்பா. அந்த பிரசவம் பாக்குறது நான் தான். நீ யோசிக்காத மகனே. அந்த கடவுள் இருக்காரு, அவரு பார்த்து பாரு. உன்னோட பொண்டாட்டிய உள்ள கூட்டிட்டு வா. நானு உதவிக்காக யாரையாவது கூட்டிட்டு வரேன். ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பூனம் கட்டில படுத்துட்டு இருந்தாங்க. அந்த வயசான பெண்மணி இன்னொரு பெண்மணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்கு வெளியில ஒரே இருட்டாவும் இடியும் மின்னலுமா இருக்கு. மகனே, நீ வெளிய போ. விவேக் வெளியே வந்துடுறான். அந்த 2 பெண்மணிகளும் குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அது நார்மலான குழந்தை இல்லை. நார்மலான குழந்தை அப்படின்னா பிறந்த உடனே அழும். ஆனா இந்த குழந்தை பிறந்த உடனே சத்தமா சிரிக்குது. ஏன்னா அது ஒரு பேய் குழந்தை. அதோட முகத்தை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. பிரசவம் பார்த்த இந்த 2 பெண்மணிகளும் ரொம்பவே பயப்படுறாங்க. அட, இது எந்த மாதிரி ஒரு குழந்தைன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு குழந்தை எப்படி பிறந்தது? இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஊரையே சாப்பிட்றோம் போல இருக்கே. என்ன பண்றது? சாவடிச்சிடலாமா இந்த குழந்தைய?
உடனே அந்த பேய் குழந்தை பிரசவம் பார்த்த பெண்மணி மேலே ஏறி குதிக்குது. அப்படியே அவங்களை கழுத்தை நெரிச்சு கொன்று அவங்களோட ரத்தத்தை குடிக்குது. அப்படியே இன்னொரு பெண்மணியோட கழுத்தை நெரிச்சு கொன்று அவங்களோட ரத்தத்தையும் குடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பூனம் அலறாங்க. அப்படியே அந்த பேய் தாவி தாவி வீட்டை விட்டு வெளியே வந்து கிராமத்தை நோக்கி போகுது. விவேக் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. என்ன ஆச்சு? இப்ப வீட்டை விட்டு வெளியே போனாங்களே, அவங்க யாரு? அது நம்மளோட குழந்தை. பாருங்க, எல்லாரையும் சாவடிச்சிச்சு. அது பேயின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு உதவி பண்ணவங்களையும் சாவடிச்சிச்சு. அப்புறம் அந்த பேய் பொண்ணு கிராமத்துக்குள்ள போகுது. ஜன்னல் வழியா கிச்சனுக்கு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணை கொன்று அவங்களோட ரத்தத்தை குடிக்குது. அந்த பொண்ணோட குரல் கேட்டு அவங்க கணவரும் அவங்க குழந்தையும் கிச்சனுக்கு வராங்க. வந்து அந்த பேயை பார்த்த உடனே கத்திட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த பேய் பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போய் அவங்களையும் கொன்று அவங்களோட ரத்தத்தையும் குடிக்குது. அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற சாமியாரை பார்த்து நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. சுவாமிஜி, இப்படி ஒரு பேராபத்து நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு பாருங்க. அந்த பேய் என் ஒய்ஃபை கொன்னுடுச்சு, என் பொண்ணையும் கொன்னுடுச்சு. அந்த பேய் எல்லாத்தையும் கொன்று அவங்க ரத்தத்தை குடிக்குது. இப்படியே போனால் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அதை கொன்னுடும். சுவாமிஜி ஞான கண்ணால் அந்த பேய் குழந்தைய பார்க்குறாரு. அப்போது விவேக் தன்னோட மகளை தேடி சுவாமிஜி வீட்டுக்கு வராரு. அப்புறம் ஊர் மக்கள் பக்கத்தில் போய் அவங்க கிட்ட கேட்குறாரு, யாராவது இங்கே ஒரு சின்ன பொண்ணை பார்த்தீங்களா? அவள் வேகமாக ஓடி போனான். ஓ, அது உன் பொண்ணா? ஆமாம். அது ஒன்றும் குழந்தை இல்லை, அது பேய். அதுதான் என் பொண்ணை கொன்னுடுச்சு. உன்னால தான் எங்கள் ஊரே ஆபத்தில் இருக்கு. நாங்கள் உன்னை உயிரோடவே விடமாட்டோம். விவேக கொள்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. அப்போ சுவாமிஜி பேச ஆரம்பிக்கிறாரு. மகனே, நிறுத்து. இது ஒன்றும் இவரோட தவறு இல்லை. பேய் அவங்க பொண்ணோட உடம்புல பூந்துக்கிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சமயத்தில் அந்த பேயும் அங்கே வருது. வந்து அவங்க அப்பா விவேக்கை தாக்கி கொல்ல முயற்சி பண்ணுது. சுவாமிஜி புனித நீரை அந்த பேய் மேலே தெளிக்கிறாங்க. விவேக்கை விட்டுட்டு அந்த பேய் கீழே விழுது. அப்புறம் பயங்கரமான குரல்ல பேச ஆரம்பிக்குது. டேய் கிழவா, நீ என்னடா பண்ண? நான் இப்பதான்டா பிறந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரோடைய ரத்தம் குடிச்சு நான் வலுமை. வாய மூடு பேயே. ஒண்ணுமே அறியாத பொதுமக்களோட ரத்தத்தையா குடிக்கிற நீ? நான் பலசாலியாக போறேன்டா. அப்பா எனக்கு பால் குடிக்க வைக்கலல்ல, அதனால இங்க இருக்கிற எல்லாரோட ரத்தம் குடிக்க போறேன். யார் நீ? எங்கிருந்து வர? நானு முராரியோட பொண்ணு. இதை கேட்ட பொதுமக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முராரியோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கும் போதே அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க வறுமையால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால பிறந்த கொஞ்ச நேரமே ஆன அந்த பச்சிளம் குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அதுவும் அந்த குழந்தை தாய்ப்பால் கூட குடிக்கல. முராரி அந்த பொதுமக்கள் கூட்டத்தில் இருந்தாரு. அப்புறம் சுவாமிஜியோட காலை பிடிச்சிட்டு அழுதாரு. உன் குழந்தை பிறக்கும் போதே இறந்து போச்சு தானே? சுவாமிஜி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். நீ மன்னிக்க முடியாத பாவம் பண்ணிட்ட. பேய் குழந்தையே, நாங்கள் உனக்கு என்ன பண்ணா நீ சந்தோஷமாவ? உனக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? எனக்கு நிறைய பால் வேணும். சுவாமிஜி சொன்னதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் அந்த பேய்க்காக அவங்க வீட்டில் இருந்து பால் எடுத்துட்டு வராங்க. இந்த பால் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் குழந்தையோட உடம்புல இருந்து போயிடுது. பேய் போனதுக்கு அப்புறம் குழந்தை தரையில படுத்துட்டு அழுவுது. விவேக் உடனே தன்னோட குழந்தைய கையில எடுக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் கடைசியா பூனமும் விவேக்கும் அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போறாங்க.